ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் தேர்ச்சி விகிதமானது 91.17% மாணவர்கள் இந்த பிளஸ் ஒன் பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதில் மாணவர்கள் 87.26%, மாணவிகள் 94.69% மாணவிகளும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்களை விட மாணவிகள் 7% வரை தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகிதத்தை பார்த்தோம் என்றால் கோவை மாவட்டம் முதலிடத்திலும் ஈரோடு மாவட்டம் 2ஆம் இடத்திலும் அந்த ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதமானது தற்போது முதலிடம் 2ஆம் இடம் என மாவட்ட வாரியாக அதிக நபர்கள் தேர்ச்சி பெற்ற இந்த விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு எழுதிய மொத்த மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை 8,11,172 மாணவிகள் எழுதினார்கள். இதில் மாணவர்களின் எண்ணிக்கை 3,84,351 மாணவர்கள் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வை எழுதினார்கள். இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் 91.17% மாணவ மாணவிகள் ஒட்டுமொத்தமாக தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவியர்களை பொறுத்தவரை 4,04,143 மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதனால் 94.69% மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்கள் தேர்வு எழுதிய ஒட்டுமொத்த 3,35,396 மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தேர்வு எழுதிய மாணவர்கள் 3,84,351, தேர்ச்சி அடைந்த மாணவர்கள் 3,35,396 மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்களை விட வழக்கம் போல மாணவிகளே இந்த முறையும் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வில் அதிக எண்ணிக்கையில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 3,35,396 மாணவர்களும் 4,04,143 மாணவிகளும் இந்த பிளஸ் ஒன் பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பிளஸ் ஒன் பொதுத் தேர்வில் மாணவர்களை விட மாணவிகள் 7.43% அதிக அளவு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாநிலம் முழுவதும் 241 அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகள் 100% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அரசு பள்ளிகளை பொறுத்தவரை 241 பள்ளிகளில் 100% தேர்ச்சியை மாணவ மாணவிகள் அடைந்திருக்கிறார்கள். பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு முடிவுகளை www.tnresults.nic.in என்ற இணையதளத்தில் பார்த்துக் கொள்ளலாம். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மொத்தம் 8,20,207 பேர் எழுதியதில் மாணவிகள் 4,04,143 பேரும் மாணவர்கள் 3,35,396 பேரும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தேர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரை மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் வழக்கம் போல அதிகமாக 7.43% அதிகமாக தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்கள் தேர்ச்சி விகிதமானது 7% இந்த ஆண்டு குறைந்திருக்கிறது மாணவிகளை விட என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது.